குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் ஒரு காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் டாபிக் MySQL அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது ஏற்கனவே நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். டேட்டாபேஸ்னால் என்னன்னு பார்த்தோம். டேட்டாபேஸ்னால் என்ன? தகவல்களை சேமித்து வைக்கும் ஒரு இடம். அது மட்டுமல்லாது தகவல்களை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அதிலிருந்து. இதுதான் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே டேபிள்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. டேபிள்ஸ்குள்ளே ரோஸ் அண்ட் காலம்ஸாக தகவல்கள் என்ன செஞ்சுருக்கோம், ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, சரி. இந்த டேட்டாபேஸை சிறந்த முறையில் நிர்வகிப்பதற்கு நம்மளுக்கு சாஃப்ட்வேர்ஸ் தேவை. அதுதான் நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். MySQL அட்மினிஸ்ட்ரேஷன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ். தமிழில் MySQL நிர்வாக திறந்த மூல மென்பொருள் கருவிகளின் வகைகள். சரியா? இந்த MySQL சிறந்த முறையில் நிர்வாகம் பண்ணுவதற்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு நிறைய திறந்த மூல மென்பொருட்கள் கிடைக்கின்றன. திறந்த மூலம்னா ஏற்கனவே எனக்கு தெரியும் இல்லையா? ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மென்பொருள்களுக்கு பேர் என்னது? திறந்த மூல மென்பொருட்கள். இந்த மென்பொருள்களிலேயே 2 வகைகள் உள்ளன. எது? இந்த டேட்டாபேஸை நம்ம சிறந்த முறையில் நிர்வகிக்கிறதுக்கு 2 வகையான ப்ரோக்ராம்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் நம்மளுக்கு என்ன செய்யுது இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, many open source tools are available in the market to design the database in a better and efficient manner. PHP MyAdmin is most popular for web administration. The popular desktop application tools are MySQL, Workbench and IDSQL. அதாவது வெப் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமாக நிர்வகிக்கிறதுக்கு ஒரு வகையான சாஃப்ட்வேர், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் மூலமாக நிர்வகிப்பதற்கு ஒரு வகையான சாஃப்ட்வேர்ஸ். அது என்ன வெப் பேஸ்டு அண்ட் டெஸ்க்டாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அதற்காக தனிப்பட்ட சாஃப்ட்வேரை நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணாமல் நெட் கனெக்ஷன் மட்டுமே இருந்தாலும் போதும். அதை வச்சுக்கிட்டே PHP MyAdmin அப்படின்னு சொல்லி என்னது ஒரு வலைத்தளம் இருக்குது. அந்த வலைத்தளத்தில் போய் பார்த்தாச்சுன்னா நம்மளுக்காக PHP MyAdmin அப்படிங்கிற ஒரு வெப் பேஸ்டு சாஃப்ட்வேர் நம்மளுக்கு நினச்சது கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டேட்டாபேஸ்லாம் நிர்வகிக்கிறதுக்கு நம்ம கம்ப்யூட்டர்லேயே MySQL, Workbench, IDSQL போன்ற மற்ற டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸும் நம்மளுக்கு என்ன செய்யுது, ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கிடைக்குது. சரி, இப்போ இந்த PHP MyAdmin, MySQL, Workbench அண்ட் IDSQL இந்த 3 பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது PHP MyAdmin. இது வெப் அட்மின், அதாவது வலைத்தளங்கள் மூலமாக நாம் நிர்வகிப்பதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அதாவது வலைத்தளம் மூலமாக டேட்டாபேஸ் MySQLஐ நிர்வகிப்பதற்கான ஒரு சாஃப்ட்வேர். திஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல் ஆஃப் MySQL இஸ் எ வெப் அப்ளிகேஷன் ரிட்டன் இன் PHP. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல் வெப் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம், உபயோகப்படுத்தலாம். இதை PHP அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜில் என்ன செஞ்சுருக்காங்க, எழுதியிருக்காங்க. They are used predominantly in web hosting. The main features is providing web interface, importing data from CSV and exporting data to various formats. It generates live charts for monitoring MySQL server activities like connection, processes and memory usages. It also helps in making the complex query easier. அதாவது இந்த MySQLின் நிர்வாக கருவியானது PHPயில் எழுதப்பட்ட ஒரு வலை பயன்பாடாகும். PHPங்கிறது ஒரு லாங்குவேஜ். சரியா? இவைகள் வலை சேவைகளில் முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்றன. வலை சேவைனா என்ன? இன்டர்நெட் வேர்ல்டில் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்தப்படுகின்றன. இது CSVயிலிருந்து தரவுகளை தெரிவித்தல் மற்றும் தரவுகளை பல்வேறு வடிவமைப்பில் வழங்குவதற்கான வலை இடைமுகத்தை வழங்குவது இதன் முக்கிய அம்சமாகும். CSV அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட், டேட்டாபேஸ் ஃபார்மேட்.
இதிலிருந்து நம்ம என்ன செய்யலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த MySQL சேவையக செயல்களான இணைப்புகள், செயல்முறைகள் மற்றும் நினைவக பயன்பாடு போன்றவற்றை கண்காணிப்பதற்காக நேரடி வரைபடங்களை உருவாக்குகிறது. இது சிக்கலான வினவல்களை எளிமையாக்கவும் பயன்படுகிறது. இதை வச்சு நம்ம கொரீஸ் என்ன செய்யலாம், ஈஸியான கொரீஸை பில்டப் பண்ணலாம். சரி, அடுத்து டெஸ்க்டாப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய டெஸ்க்டாப் டூல்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா MySQL Workbench. இது இட் இஸ் எ டேட்டாபேஸ் டூல் யூஸ்டு பை டெவலப்பர்ஸ் அண்ட் DBAs மெயின்லி ஃபார் விஷுவலைசேஷன். அதாவது இந்த டூல் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ், அதாவது சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், நம்ம ஏற்கனவே DBA அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது தரவுத்தளத்தை நிர்வகிப்பவர்கள் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். மெயின்லி ஃபார் விஷுவலைசேஷன்னா என்னது, கண்ணால் பார்த்து மவுஸால் கிளிக் பண்ணி டேட்டாபேஸை மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். திஸ் டூல் ஹெல்ப்ஸ் இன் டேட்டா மாடலிங், டெவலப்மெண்ட் ஆஃப் SQL சர்வர் கான்ஃபிகரேஷன் அண்ட் பேக்கப் ஃபார் MySQL இன் பெட்டர் வே. இது நிரலர்கள், ப்ரோக்ராமர்ஸ் மற்றும் DBAவால் முக்கியமாக காட்சிப்படுத்துதலுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு தரவுதள கருவியாகும். அதாவது காட்சிப்படுத்தலுக்காக அப்படின்னா போன வருஷம் கைனா பார்த்தோம் இல்லையா, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி. சரியா, ரைட். இந்த கருவி தரவு மாதிரியாக்கம், SQL உருவாக்கம், சேவையக மற்றும் MySQLின் காப்பு பிரதி பேக்கப் போன்றவற்றில் உதவுகிறது. இதன் அடிப்படை வெளியீடு வெர்ஷன் 5.0 ஆகும். இப்போ 8.0 நம்மளுக்கு என்ன செய்யுது, நெட்டில் கிடைக்கிது. இந்த கருவியின் SQL பதிப்பாளர் எடிட்டர் பல வெளியீடு தொகுதிகளை கையாளுவதில் நெகிழ்வுத்தன்மையுடன் மற்றும் வசதியாகவும் உள்ளது. The SQL editor of this tool is very flexible and comfortable in dealing multiple result sets. அதாவது SQL எடிட்டர் அப்படின்னா நாம் SQL கமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரக்சரல் கொரி லாங்குவேஜ், இந்த கொரி லாங்குவேஜ் டைப் பண்ணுறதுக்காக ஒரு எடிட்டர் இருக்குது. அந்த எடிட்டர் இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷனான MySQL ஒர்க்பெஞ்சில் மிக எளிதாக இருக்கும் யூஸ் பண்ணுவதற்கு. அடுத்தது HideSQL. இதுவும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் தான். இந்த டூல் ஹெல்ப்ஸ் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பெட்டர் டேட்டாபேஸ் சிஸ்டம். இட் சப்போர்ட்ஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் ஃபார் மானிட்டரிங் சர்வர் ஹாஸ்ட், சர்வர் கனெக்ஷன், டேட்டாபேஸஸ், டேபிள்ஸ், வியூஸ், ட்ரிகர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். அதாவது இந்த HideSQL ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தான். இதுவும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். இதை நம்ம நம்ம கம்ப்யூட்டரில் பண்ணிட்டோம்னா இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், டேட்டாபேஸை சிறந்த முறையில் நிர்வகிக்கலாம். மானிட்டரிங், சர்வர் ஹாஸ்ட் பண்ணலாம், சர்வர் கனெக்ஷனுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம், டேட்டாபேஸஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேனிப்புலேட் பண்ணலாம், டேபிள்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம், வியூஸ் க்ரியேட் பண்ணலாம், ட்ரிகர்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஈவெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த டேபிள்ஸ், வியூஸ் பார்த்துருக்கோம். நம்ம ட்ரிகர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸுங்கிறது பின்னால் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். ரைட், ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான சாஃப்ட்வேரை வச்சு நம்ம தரவுத்தளங்களை எப்படி வடிவமைப்பது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். டிசைனிங் டேட்டாபேசஸ். The process of creating, implementing and maintaining the enterprise data in a system is known as designing of databases. Better understanding of the application is necessary before. அதாவது ஒரு கணினியின் நிறுவன தரவுகளை உருவாக்குதல், செயல்படுத்துதல் மற்றும் பராமரித்தல் ஆகியவை தரவுத்தளங்களை வடிவமைத்தல் எனப்படும். சரியா, ஒரு மார்க் கொஸ்டினில் என்ன செய்யலாம், வரலாம். தரவுத்தள வடிவமைத்தலுக்கு முன் அதன் பயன்பாட்டை நன்கு புரிந்து கொள்வது அவசியம். ஒரு பயன்பாட்டின் செயல்திறன் மற்றும் வெற்றி ஒரு நல்ல தரவுத்தள வடிவமைப்பை சார்ந்தது. நம்ம ஒரு கம்பெனிக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம், அந்த கம்பெனிக்காக ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்குன்னா முதல்ல எதற்காக அந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு அதற்கு தகுந்தாப்பில் நம்ம என்ன செய்யணும், க்ரியேட் பண்ணணும். MySQL தரவுத்தள வடிவமைப்பு பற்றிய செயல்திறன் கொண்ட டேஷ்போர்டு, அறிக்கைகள் மற்றும் புள்ளி விவரங்கள் ஆகியவற்றை வழங்குகிறது. இந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன செய்து பல புள்ளி விவரங்களை நம்மளுக்கு வழங்குகிறது. சரி, கிரியேட் கான்செப்சுவல் டிசைன். இட் இஸ் த பிரைமரி ஃபேஸ் இன் த டேட்டாபேஸ் டிசைன் where detailed discussion about the creation of databases, tables, columns and data types are discussed based on the requirement of the application. As an end result, the model is framed to attain the expectation of the application and user. அதாவது முதல்ல கான்செப்சுவல் டிசைன் அப்படிங்கிறத நம்ம உருவாக்க வேண்டும்.
கருத்தியல் வடிவமைப்பு. ஏன்னா இது தரவுத்தள வடிவமைப்பின் முதன்மை கட்டமாகும். தரவுத்தளங்கள், அட்டவணைகள், நெடுவரிசைகள் மற்றும் தரவு வகைகள் ஆகியவற்றை உருவாக்குதல் பயன்பாட்டின் தேவைக்கேற்ப இதில் விரிவாக கலந்துரையாடப்படுகிறது. முடிவாக பயன்பாட்டின் இறுதி பயனரின் எதிர்பார்ப்பை அடைவதற்கு தரவுத்தள மாதிரி உருவாக்கப்படுகிறது. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா, நீ ஒரு ஹோட்டலுக்கு ஒரு சாஃப்ட்வேர் பண்ண கூப்பிட்றாங்க. ஒரு பெரிய உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஹோட்டல்னு வச்சுக்கிடுவோமே. அந்த ஹோட்டலுக்கு நீ போய் சாஃப்ட்வேர் பண்ணுறதுக்காக போகிற. அப்போ நீ முதல்ல எதற்காக அந்த சாஃப்ட்வேர் அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை இந்த வெப்சைட்டில் போய் அல்லது கம்ப்யூட்டரில் போய் என்னென்ன சாப்பாடு இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். அதை எதை செலக்ட் பண்ணுறாங்களோ, இப்போ இட்லி அப்படின்னு செலக்ட் பண்ணிச்சுன்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிறத காட்டணும், அதோடைய ரேட்டு காட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதுதான் வந்து ஒரு சாஃப்ட்வேருடைய வடிவமைப்பின் தன்மை. எதற்காக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா மக்கள் பயனடையணும். அப்போது அதாவது ப்ரோக்ராமர்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யூசர் பயன்படுத்த போகிறவங்க. இந்த பயன்படுத்துகிறவங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம டேட்டாபேஸ் என்ன செய்யணும், க்ரியேட் பண்ணணும். அப்போது ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவேன். டேபிளில் வந்து பேர் என்ன வைப்பேன், மெனு அப்படின்னு வைப்பேன். அந்த மெனுங்கிற டேபிளில் என்னெல்லாம் இருக்கணும் ஆக்சுவலாக நம்மளே புரிஞ்சிக்கலாம் இல்லையா. ஃபஸ்ட் என்னது, என்ன ஐட்டம், அதாவது சாப்பிட்ற ஐட்டம், தோசையா, இட்லியா, வடையா, இந்த மாதிரி. அப்போ அதுக்குன்னு ஒரு காலம் ஒதுக்கணும். அடுத்தது அதனுடைய என்னது விலை, அப்போ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது காலம் அதுக்குன்னு ஒதுக்கணும். இந்த சாப்பாடு ஐட்டத்துக்கு ஒரு ப்ரைமரி ஐடி, ப்ரைமரி கீ, ஒரு ஐடி என்ன செய்யணும், க்ரியேட் பண்ணணும். அது மூணாவது காலம். சரியா. ஸோ சாதாரணமாக ஒரு மெனுங்கிற டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு அடிப்படையில் ஒரு 3 காலம் தேவைப்படுது. இந்த மாதிரி நம்ம யோசித்து என்ன செய்வோம், கருத்தியல் வடிவமைப்பை முதல்ல என்ன செய்வோம், உருவாக்குவோம். அடுத்ததாக இந்த இப்போ நம்ம பேசுனதுலேயே என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்குள்ளே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. பிறகு கொஸ்டின்ஸ் அண்ட் கொரிஸ் அண்ட் வியூஸ் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. சரி, the three major parts that forms a database are tables, queries and views. டேபிள்ஸ்னால் என்னென்னங்கிறத முதலே நம்ம பார்த்துட்டோம். சிமிலர் டு அன் எக்ஸல் சீட். ஒரு எக்ஸல் சீட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் டேபிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கண்டெய்னிங் மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ். எக்ஸல் சீட்டில் என்ன இருக்குது, மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம்ஸ், பல வரிசைகள், பல நெடுவரிசைகள் இருக்குது இல்லையா. சரி, வேர் ஈச் ரோ இஸ் எ ரெக்கார்டு. ஒவ்வொரு ரோவும் என்னது, ரெக்கார்டு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அண்ட் ஈச் காலம் இஸ் அன் அட்ரிபியூட். ஒவ்வொரு காலமும் ஆட்ரிபியூட் அப்படின்ட்டு நம்ம நினைச்சிரோம் அழைக்கிறோம். அதாவது தமிழில் சொல்லணும்னா டேபிள்ஸ், அட்டவணைகள். இது பல வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளை கொண்ட ஒரு அட்டவணைத்தாளை போன்று இருக்கும். அட்டவணைத்தாள்னா எக்ஸல் ஷீட். இதில் ஒவ்வொரு வரிசையும் பதிவு மற்றும் ஒவ்வொரு நெடுவரிசையும் பண்புக்கூறுகள் ஆகும். சரி, அடுத்தது கொரீஸ் என்னது, இட் இஸ் எ கொஸ்டின் வித் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் போஸ்டட் டு த டேட்டாபேஸ். The records in the database that satisfied the past condition are retrieved. அதாவது வினவல்கள் அப்படின்னா ஒரு தரவுத்தளத்தில் கேட்கப்பட்ட பல நிபந்தனைகளை கொண்ட ஒரு கேள்வியாகும். நிபந்தனைகளை திருப்திப்படுத்தும் தரவுத்தளத்தில் உள்ள பதிவுகள் மீட்டெடுக்கப்படுகின்றன. எப்படி வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்களா படிக்கலையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஆசிரியர் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்களோ, அவங்க கொஸ்டின் கேட்டோன்னா நீ என்ன செய்வ, நீ படித்து வச்ச மனப்பாடம் பண்ணியிருந்த தகவல்களை என்ன செய்வ, ஆசிரியரிடம் சொல்லுவேன். அதே மாதிரி தான் ஒரு தரவுத்தளத்தில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள அந்த டேட்டாஸை கொஸ்டின் மூலமாக கேட்டு என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் வினவல்கள், கொரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது என்னது, வியூஸ். எ செட் ஆஃப் ஸ்டோர்டு கொரீஸ். வியூஸுங்கிறது என்னது, எ செட் ஆஃப் ஸ்டோர்டு கொரீஸ். அதாவது பல கொரீஸை வந்து ஒரு செட்டாக சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கு பிறகு என்ன தான் என்னது, வியூ. இது சேமிக்கப்பட்ட வினவல்களின் தொகுப்பாகும். எடுத்துக்காட்டாக தனிப்பட்ட விவரங்களை சேமிக்க ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கவும். கிரியேட் a database to store the personal details. சரி, இப்போ அடுத்த டாபிக் போயிடுவோம். என்ன, ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி க்ரியேட் பண்ணலாம், எஸ்கியூஎல் கமாண்ட் மூலமாகவே நாம் ஒரு டேட்டாபேஸை என்ன செய்யலாம், க்ரியேட் பண்ணலாம். அதற்காக நாம் என்ன கமாண்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கிரியேட் a database to store the personal details. தனிப்பட்ட தகவல்களை சேமிப்பதற்காக ஒரு டேட்டாபேஸை உருவாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அதுக்கு என்ன SQL கமாண்ட் அப்படின்னு பார்த்தாங்கன்னா என்ன இருக்கு இல்லையா, இதான் கிரியேட் டேட்டாபேஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ். அவ்வளோதான். கிரியேட் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது வந்து கமாண்ட். இந்த கமாண்டை வந்து கண்டிப்பாக இதில் என்ன இருக்கோ அப்படியே தான் பயன்படுத்தி ஆகணும். இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நீ என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடணும். ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணோன்னா கிரியேட் டேட்டாபேஸ் இதான் வந்து சின்டாக்ஸ். சரியா? அடுத்தது பக்கத்தில் உள்ள பர்சனல் டீட்டெயில்ஸுங்கிறது நீ அந்த டேட்டாபேஸுக்கு கொடுக்கக்கூடிய பெயர். அந்த பெயர் நீ என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். சரியா? ஆனால் வந்து அது ஒரு காரண பெயராக இருக்கணும். இப்போ கொஸ்டின் என்னது, ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணு டு ஸ்டோர் த பர்சனல் டீட்டெயில்ஸ்னு கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட பர்சனல் டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது பர்சனல் டீட்டெயில்னே சொல்லி என்ன செஞ்சிடலாம், அந்த பேரை வச்சிடலாம். அப்போ அது பொருத்தமானதாக இருக்கும். அப்போ அந்த டேட்டாபேஸை பார்த்தோன்னே நம்மளுக்கு செஞ்சிடும், ஓ இது பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதற்கு பதிலாக நீ வேறு ஏதாச்சும் பேரை கொடுத்தனா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இந்த டேட்டாபேஸ் எதுக்காண்டி க்ரியேட் பண்ணாங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ இந்த கமாண்டை நீ எக்ஸிக்யூட் பண்ண உடனே பாரு, கடைசியில் வந்து எண்டில் வந்து ஒரு செமிகோலன் இருக்குது. சரியா? எல்லா கமாண்டுக்கு முடிவுலையும் ஒரு செமிகோலன் இருக்க வேண்டும். அந்த செமிகோலன் நீ போட்டால் தான் அந்த லைன் அதோட முடியுதுன்னு அர்த்தம். போடலை அப்படின்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். சரியா? எப்படி நம்ம வந்து ஒரு நோட்டில் எழுதும் போது ஃபுல் ஸ்டாப் வைக்கும் இல்லையா, ஃபுல் ஸ்டாப் வச்சு அதோட அந்த லைன் முடிஞ்சுது அல்லது அந்த பகுதி முடிஞ்சது அடுத்தது ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே வந்து என்னது, செமிகோலன். சரி, இதை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சுன்னா கொரி ஓகே 1 ரோ அஃபெக்டட் அப்படின்னு அது என்ன செய்யும், ஆன்சர் நம்மளுக்கு போகும். அதாவது நீங்கள் கொடுத்த கொரி வந்து சரியாக என்னது அப்படின்னு, ஒரு ரோ அஃபெக்டட். நீ கொடுத்த அந்த ஒரு கமெண்ட் இருக்கு இல்லையா, அதை தான் ஒரு ரோன்னு சொல்லுது, ஒரு ரோ அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது அந்த டேட்டாபேஸை நீ க்ரியேட் பண்ண அந்த பர்சனல் டீட்டெயில்ஸுங்கிற டேட்டாபேஸை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு யூஸ் அப்படிங்கிற கமாண்ட் பொருந்தது. யூஸ் போட்டுட்டு நீ எந்த டேட்டாபேஸ் நேம் கொடுத்தியோ அந்த டேட்டாபேஸ் நேமை கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சுன்னா இந்த பர்சனல் டீட்டெயில்ஸுங்கிறது யூஸுக்கு வந்துடும். சரியா? இப்போதைக்கு நீங்கள் 2 கமாண்ட் என்ன செஞ்சுருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. ஒன்று கிரியேட் டேட்டாபேஸ்னு ஒரு கமாண்ட், அடுத்து யூஸ்னு ஒரு டேட்டாபேஸ், யூஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட். சரி, அடுத்தது வந்து ஷோ டேட்டாபேஸஸ். ஷோ அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்குது, ஷோ டேட்டாபேஸஸ். இது என்ன செய்யணும்னா, கம்ப்யூட்டரில் என்னென்ன டேட்டாபேஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கியோ அதெல்லாம் வரிசையாக உனக்கு டிஸ்பிளே பண்ணும். பாரு, எம்ப்ளாயி, பர்சனல் டீடைல்ஸ், ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்கனவே உள்ள டேட்டாபேஸஸ் லிஸ்ட்டு. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக ஒரு அட்டவணை எப்படி உருவாக்கலாம், ஒரு டேபிளை எப்படி உருவாக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். இன் an application, each page reveals some functionality. Each such functions are designed to a table. For example, in an online shopping site like Amazon, multiple pages are maintained like customer profile, products, orders in cart and payment page. All these can be created as tables like customer, products, order and payment respectively. அதாவது ஒரு அட்டவணையை உருவாக்குறதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறோம். ஒரு பயன்பாட்டில் ஒவ்வொரு பக்கமும் சில செயல்பாடுகளை வெளியிடப்படுகிறது. எடுத்துக்காட்டாக அமேசான் வெப்சைட் நீ போய் பார்த்துட்டு அப்படின்னா நிறைய பேஜஸ் இருக்கும். என்ன, நீ ஒரு பேஜை கிளிக் பண்ணி ஒரு பொருளை தேடனா பேஜஸ் என்ன செய்யும், மாறும். என்ன, ஒரு அட்டவணைக்காக அதாவது ஒவ்வொரு செயல்பாடுகளை வெளியிடுகிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அட்டவணைக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக அமேசான் என்ற போன்ற வணிக வலைத்தளங்களில் வாடிக்கையாளர் விவரங்கள், பொருட்கள், வாடிக்கையாளரின் ஆர்டர்கள், விலை கட்டண பக்கங்கள் போன்றவை பல வகைத்தள பக்கங்களாக பராமரிக்கப்படுகின்றன. அமேசானில் நீ பார்த்துருப்ப இல்லையா, சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் இருக்கும், உன்னுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு இன்னொரு பேஜ் இருக்கும். ஏன்னா நீ எவ்வளோ இது வரைக்கும் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்க அந்த அமேசானில் போய் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வேற ஒரு பக்கம் இருக்கும், விலைகளை பார்க்குறதுக்கு இன்னொரு பக்கம் இருக்கும். இப்படி நிறைய பக்கங்கள் அந்த வெப்சைட்டில் இருக்கும். இவை அனைத்தும் கஸ்டமர், ப்ராடக்ட்ஸ், ஆர்டர் மற்றும் பேமெண்ட் போன்ற அட்டவணைகளாக உருவாக்கலாம். இந்த ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு அட்டவணை என்ன செஞ்சுருக்கும், பேக்ரவுண்டில் இருக்கும், டேபிள்ஸ் என்ன செய்யணும், க்ரியேட் பண்ணி இருக்கும். சரி, அடுத்தது காலம்ஸ் எப்படி உருவாக்கலாம். Each table will have many columns related to the functionality of the table. This column determines what values are stored in the table. அதாவது ஒவ்வொரு டேபிளும் பல மல்டிபிள் காலம்ஸ் கொண்டதாக இருக்கும்.
இந்த காலம் என்னது எதை குறிக்குது அப்படின்னா என்னென்ன வேல்யூஸ் அதில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூடைய தன்மையை பொறுத்து காலம் என்ன செய்வோம் க்ரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கஸ்டமர் டேபிள் கண்டைன்ஸ் த காலம்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன், இமெயில், ஏஜ், அட்ரஸ் அண்ட் பின்கோடு. அதாவது கஸ்டமர்னு ஒரு டேபிள் நீ க்ரியேட் பண்ணுற, அப்போ அந்த டேபிளில் கண்டிப்பாக என்னென்ன காலம்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோன், நம்ம ஃபோன் நம்பர், நம்ம இமெயில் நம்பர், அட்ரஸ், நம்ம ஏஜ், நம்ம அட்ரஸ்ஸு, பின்கோடு, இதெல்லாம் என்ன செய்யும் பொதுவாக ஒரு கஸ்டமர் டேபிளில் இருக்கும். தீஸ் காலம்ஸ் ஹோல்ட் த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இன் த டேபிள். இந்த ஒவ்வொரு காலமும் கஸ்டமருடைய தகவல்களை சேமித்து வைத்திருக்கும். ஈச் காலம் இஸ் அசைன்ட் வித் அப்ராப்ரியேட் வேல்யூ டைப். அதே மாதிரி ஒவ்வொரு காலமும் அந்த தகவலினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய வேல்யூ டைப் என்ன செய்யும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ் அப்படின்னா அதில் நம்பர், என்ன நேம் அப்படின்னா அது டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி. த எஃபிஷியன்சி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டேபிள் query டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா டைப்ஸ் அசைன் டு த காலம்ஸ். அதாவது இது நெடுவரிசைகள் அட்டவணையின் செயல்திறனானது முற்றிலும் நெடுவரிசையின் தரவு வகையை என்ன செஞ்சுமா சார்ந்து இருக்குமாம். சரி, அடுத்தது ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வரிசைகளை சேர்த்தல், அதாவது இன்சர்ட் ரோஸ். ஒன்ஸ் த டேட்டாபேஸ் கிரியேட்டட், டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸ் வித் அப்ராப்ரியேட் வேல்யூ டைப் ஆர் டிஃபைன், தென் ரெக்கார்ட்ஸ் ஆர் இன்சர்ட்டட். நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண பிறகு, தரவுத்தளம் உருவாக்கப்பட்ட பிறகு அட்டவணைகள் மற்றும் நெடுவரிசைகள் ஆகியவற்றுக்கு சரியான தரவு வகை வரையறுக்கப்படும். பிறகு பதிவுகள் அட்டவணையில் சேர்க்கப்படும், ரோஸ் சேர்க்கப்படும். தரவுத்தள பொருட்களின் கட்டமைப்பை உருவாக்கவும் மாற்றியமைக்கவும் தரவுத்தளத்தில் பயன்படுகின்றன. சரி, எப்படி ரோஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது. என்னென்னா இன்சர்ட் இன்டு டேபிள் ப்ராக்கெட்டில் ஒவ்வொரு காலம் என்னென்ன காலத்திலலாம் நம்ம தகவலை சேமிக்க போகிறோமோ அந்த காலம் பேரை போட்டுக்கிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேல்யூஸ்னு போட்டு திருப்பி ப்ராக்கெட் ஆரம்பித்து அந்த காலத்துக்கு நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்க போகிறோமோ அந்த வேல்யூ என்ன செய்வோம் இந்த இடத்துல கொடுப்போம். ஓகேயா? இது எக்ஸாம்பிளில் நம்ம என்ன செஞ்சிடலாம், செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிக்கல் டைமில் உங்களுக்கு இன்னும் நல்லா என்ன செய்யும் புரியும். அப்போது இதை பொறுத்தளவில் இந்த இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன கமெண்ட்டு, இன்சர்ட் இன்டு டேபிள் அப்படிங்கிற கமெண்ட் என்ன செய்கிறோம் நாம் பயன்படுத்துகிறோம். சரியா? ஓகே. எஸ்கியூஎல்னால் என்னது ஏற்கனவே பார்த்துட்டோம். கொரி லாங்குவேஜ், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் இஸ் எ ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் யூஸ்டு ஃபார் ஆக்சஸிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் டேட்டாபேசஸ். எஸ்கியூஎல் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் இஸ் எ ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் யூஸ்டு ஃபார் ஆக்சஸிங் அண்ட் மேனிப்புலேட்டிங் டேட்டாபேசஸ். அதாவது தரவுதளத்தை அணுகவும் மற்றும் கையாளவும் பயன்படும் ஒரு தரநிலை மொழியே எஸ்கியூஎல் ஆகும். அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் ANSI மற்றும் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் ISOவால் தரநிலையானது என முறை அறிவிக்கப்பட்டது. இது ISO அண்ட் ANSI மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழியாகும். சரி, எஸ்கியூஎலை பற்றி சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்கியூஎல் என்பது தரநிலை மொழியாக இருந்தாலும் வேறுபட்ட பதிப்புகள் தேவைகளை பூர்த்தி செய்ய பராமரிக்கப்படுகின்றன. எஸ்கியூஎலை பயன்படுத்தி நிகழ்த்தப்படும் சில முக்கிய செயல்பாடுகள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன. அதாவது எஸ்கியூஎல் தரநிலைப்படுத்தினாலும் சில சாஃப்ட்வேரில் கொஞ்சம் சின்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தரவுத்தளத்திற்கு எதிராக வினவல்களை, தமிழில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா இருக்குது. எக்ஸிக்யூட் கொரிஸ் அகென்ஸ்ட் எ டேட்டாபேஸ், அதாவது டேட்டாபேஸ்க்கு எதிராக நம்ம என்ன செய்யலாம், குறி எழுப்பலாம். ரீட்ரைவ்ஸ், இந்த எஸ்கியூஎல் மூலமாக ரீட்ரைவ்ஸ் டேட்டா ஃப்ரம் டேட்டாபேஸ்லேருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இன்சர்ட் அண்ட் அப்டேட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இன் ஏ டேட்டாபேஸில் நம்ம தகவல்களை இன்சர்ட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். அடுத்தது டெலீட் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் டேட்டாபேஸ், ஒரு டேட்டாபேஸ்லேருந்து ரெக்கார்ட் என்ன செய்யலாம், டெலீட் பண்ணலாம். கிரியேட் எ நியூ டேட்டாபேஸ் அண்ட் நியூ டேபிள் இன் ஏ டேட்டாபேஸ், அதாவது தரவுத்தளத்தில் புது டேட்டாபேஸ் என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணலாம். இது எல்லாமே இந்த எஸ்கியூஎல் மூலமாக நம்மளுக்கு என்ன விஷயம் முடியும். சரி, இப்போ அடுத்தது டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ். இந்த எஸ்கியூஎல்னு சொல்கிறோம் இல்லையா, இதில் பல வகையான டைப்ஸ் இருக்குது, எஸ்கியூஎல் டைப் கமாண்ட்ஸ் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, different SQL commands are available to perform various functions. SQL commands are classified into 5 major categories depending on their functionality. மொத்தம் 5 வகையான கமாண்ட் வகைகள் இருக்குது. இதை கொண்டு நாம் என்ன செய்யலாம், நிறைய வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன செய்யலாம், பெர்ஃபார்ம் பண்ணலாம். பல்வேறு செயல்பாடுகளை செய்ய பல்வேறு SQL கட்டளைகள் அதன் செயல்பாட்டை பொறுத்து
5 முக்கிய வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டிடிஎல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிடிஎல் கமாண்ட்ஸ்னால் என்ன? டிடிஎல் கட்டளைகள் தரவுத்தள திட்டத்தை வரையறுக்க பயன்படுகின்றன. அதாவது the DDL commands are used to define database schema, ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. என்ன கமாண்டு? டிடிஎல் கமாண்ட். அதாவது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், டேட்டாவை டிஃபைன் பண்ணுற லாங்குவேஜ், தமிழில் தரவுகளை வரையறை பண்ணுற மொழி. சரி, இந்த டிடிஎல் கமாண்ட்ஸில் டைப் ஆஃப் கமாண்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா create, alter, drop, rename and truncate commands belongs to this category. இந்த DDL கேட்டகரியில் என்னெல்லாம் வருது? create, alter, drop, rename and truncate. சரியா? சரி, இதை பற்றி இன்னும் நிச்சயம் விரிவாக பார்ப்போம். இந்த கிரியேட் கமாண்ட்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அட்டவணைகள் அல்லது தரவுத்தளங்களை உருவாக்க பயன்படுகின்றன. கிரியேட் கமாண்டை வச்சு நம்ம நினைச்சலாம் புதுசாக டேபிள்ஸையும் டேட்டாபேஸையும் நினைச்சலாம் கிரியேட் பண்ணலாம். ஆல்டர் அப்படிங்கிற கமாண்டை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? ஏற்கனவே இருக்கும் தரவுத்தள அல்லது அட்டவணை கட்டமைப்பை மாற்றி அமைக்கிறது. ஆல்டர் கமாண்டை பயன்படுத்தி ஏற்கனவே இருக்கும் டேட்டாபேஸையோ அல்லது டேபிள்ஸையோ என்ன செய்யலாம்? நம்ம மாற்றம். ஆல்டருங்கிற வார்த்தையிலே இந்த ஆல்டர்னா என்னது? மாற்றம் அப்படின்னு அர்த்தம். ரீநேம், இதை வச்சு என்ன செய்யலாம்? அதேமாதிரி தான் தரவுத்தளத்தையோ அல்லது டேபிளையோ ரீநேம் பண்ணலாம், பெயர்களை என்ன செய்யலாம்? மாற்றலாம். ட்ரங்கேட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இது என்ன செய்யும்? அட்டவணையில் உள்ள அனைத்து பதிவுகளையும் நீக்க பயன்படுகிறது. ஸோ டிடிஎல்லில் மொத்தம் 4 வகையான கிரியேட், ஆல்டர், ட்ராப், ரீநேம் அண்ட் ட்ரங்கேட் 1 2 3 4 5 வகையான கமாண்ட் இருக்குது. சரியா? ரைட். ஒரு சின்ன திருத்தம், இதில் தமிழ் மீடியம் புக்கில் கிரியேட், ஆல்டர், ரீநேம், ட்ரங்கேட் மட்டும்தான் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் புக்கில் ட்ராப்புங்கிறதும் சேர்ந்துருக்கு. மொத்தம் 5 வகையான டிடிஎல் கமாண்ட் இருக்குது. அதனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யுங்க? இந்த ட்ராப் அப்படிங்கிற கமாண்டை கீழே எழுதிக்கோங்க. புக்கில் கீழே என்ன செஞ்சுக்கோங்க? இதுக்கு கீழே ட்ராப் அப்படின்னு ஒரு வார்த்தையை என்ன செஞ்சுக்கோங்க? ட்ராப்புங்கிறதும் ஒரு டிடிஎல் கமாண்டு தான். 5 வகையான கமாண்ட் டிடிஎல் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் இருக்குது. சரி, இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் மாதிரியே அடுத்து இன்னொரு வகை கமாண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா டிஎம்எல், அதாவது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு பேர். இதுக்குள்ளே என்னெல்லாம் கமாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலிட். இன்சர்ட்டுங்கிறது ஒரு ரோவை க்ரியேட் பண்ண, அப்டேட்டுங்கிறது ஏற்கனவே உள்ள வரியை அப்டேட் பண்ணுறதுக்கு, திருத்தங்கள் செய்வதுக்கு. டெலிட் அப்படிங்கிறது என்னென்னா ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டை டெலிட் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான், ரெக்கார்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு தான். தீஸ் SQL commands deals with the manipulation of data present in the database. Most SQL commands come under DML. அதிகமான கமாண்டை நம்ம டிஎம்எல் தான் நம்ம நிச்சயம் யூஸ் பண்ணுவோம். இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலிட். அதிகமாக நம்ம இன்சர்ட், அப்டேட் அண்ட் டெலிட் கமாண்ட்ஸ் தான் நிச்சயம் ஒரு ப்ரோக்ராமர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சரி, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் பார்த்தோம், டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் பார்த்தோம். அடுத்தது டேட்டா கொரி லாங்குவேஜ். டேட்டா கொரி லாங்குவேஜ்னா என்னது? Select is the only SQL command used to fetch or retrieve the data from databases. அதாவது தரவு வினவல் மொழியில் உள்ள தரவுத்தள அட்டவணைகளிலிருந்து தரவை மீட்டெடுக்க, டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண செலக்ட்ங்கிற SQL கமாண்ட் என்ன செய்து பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த DQL டேட்டா கொரி லாங்குவேஜில் ஒரே கமாண்ட் தான் இருக்குது, செலக்ட். அப்படி ரிவைஸ் பண்ணிக்கோ திருப்பி. டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் மொத்தம் 5: கிரியேட், ஆல்டர், ட்ராப், ரீநேம், ட்ரங்கேட். டிஎம்எல்ல 3: இன்சர்ட், அப்டேட், டெலிட். டிக்யூஎல்ல செலக்ட். ஒன்று தான். சரியா? இதை இப்போயே மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்தது 4வது வகை TCL, அதாவது டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். டிரான்சாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். பரிவர்த்தனை, டிரான்சாக்ஷன் என்னது? பரிவர்த்தனை. சரி, இதில் உள்ள கட்டளைகள் என்னலான்னு பார்ப்போம். இதில் உள்ள SQL கட்டளைகள் தரவுத்தளத்தில் உள்ள பரிவர்த்தனைகளை நிர்வகிக்கிறது. மேலும் அது மாற்றங்களை நிரந்தரமாக தரவுத்தளத்தில் சேமிக்க உதவுகிறது. சரி, இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கமிட், ரோல்பேக், செட் டிரான்சாக்ஷன், சேவ் பாயிண்ட். கமிட், ரோல்பேக், செட் டிரான்சாக்ஷன், சேவ் பாயிண்ட். கமிட் என்ன செய்யுது? பர்மனண்ட் சேவ் இன்டு டேட்டாபேஸ். நாம் உள்ள ஒரு 4 ரோ சேர்த்துருப்போம், அது நிரந்தரமாக
சேமிப்பதற்கு கமிட்டுங்கிற கமாண்ட் என்ன செய்யுது உதவுது. ரோல்பேக்குங்கிற கமாண்ட் என்ன, கடைசியாக கமிட் கட்டளையிலிருந்து தரவுதளத்தை அசல் வடிவத்திற்கு மீட்டெடுக்கும். அதாவது ரீஸ்டோர் டேட்டாபேசஸ் டு த ஒரிஜினல் ஃபார்ம் சின்ஸ் த லாஸ்ட் கமிட். அதாவது கமிட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஏற்கனவே ஒரு கமிட் யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் ஒரு 10 டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்போம். அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு ரோல் பேக்னு கொடுத்தாச்சுன்னா கடைசியாக பண்ண 10 டிரான்சாக்ஷனும் இல்லாமல் பழைய நிலைமைக்கு என்ன செஞ்சிடும் போயிடும். கடைசியாக கமிட் கொடுக்குற இன்னும் எப்போ கொடுத்தோமோ அந்த நிலைக்கு என்ன செஞ்சிடும் போயிடும். என்னடா அது ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு யோசிக்காத, இதை நீ ப்ராக்டிக்கல் பண்ணும்போது உனக்கு என்ன செய்யும், ஈஸியாக புரியும். சரி, அடுத்தது செட் ட்ரான்சாக்ஷன். செட் ட்ரான்சாக்ஷன் என்கிறது என்னது, கமாண்ட் செட் தட் த ட்ரான்சாக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் சச் as read ரைட் ஆர் ரீட் ஒன்லி ஆக்சஸ். இந்த செட் ட்ரான்சாக்ஷன் என்ன செய்யுதுன்னா ரைட் பண்ணுறதுக்கோ ரீட் பண்ணுறதுக்கோ ஆக்சஸ் என்ன செய்யுது வழங்குது. அடுத்து சேவ் பாயிண்ட் அப்படிங்கிறதுனா யூஸ் டு டெம்பரரிலி சேவ் எ ட்ரான்சாக்ஷன் ஸோ தட் வி கேன் ரோல் பேக் டு தட் பாயிண்ட் வென் எவர் ரெக்யர்ட். சேவ் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன செய்யுதுன்னா, நம்ம ஒரு சேவ் பாயிண்ட் க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எந்த நேரம்னாலும் அந்த சேவ் பாயிண்ட்டுக்கு திரும்பிக்கலாம். என்ன இதையும் என்ன செய்வோம், ப்ராக்டிக்கல் பண்ணும்போது பார்ப்போம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது DCL, அதாவது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இதில் வந்து மொத்தமே 2 தான் இருக்குது, கிராண்ட் அண்ட் ரிவோக். இந்த கிராண்ட்டுங்கிற கமெண்ட் என்ன செய்யுதுன்னா யூஸ் டு கிவ் பெர்மிஷன் டு ஸ்பெசிஃபை யூசர்ஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் டேபிள் வியூஸ் எக்ஸெட்ரா. நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க இந்த டேட்டாபேஸில். அதில் ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸ் யூசருக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், பார்க்குறதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்போம், சிலருக்கு திருத்ததுக்கும் அனுமதியாக கொடுப்போம். இதுதான் இந்த கிராண்ட். அடுத்து ரிவோக் அப்படிங்கிறனா கொடுத்த பெர்மிஷனை திரும்பி பெறுவதற்கு ரிவோக் கமாண்ட் என்ன செய்யுது, நம்மளுக்கு யூஸ் ஆகுது. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், பேசிக் SQL கமாண்ட்ஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா அதாவது 5 வகையான SQL கமாண்ட்ஸை பார்த்தோம். திருப்பி ஒரு தடவை பாரு. டேட்டா, டெஃபினிஷன், லாங்குவேஜ், அதுக்குள்ளே மொத்தம் 5 இருக்குது. கிரியேட், ஆல்டர், ட்ராப், ரீநேம் அண்ட் ட்ரங்கேட். அடுத்து 2வது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், இன்சர்ட், அப்டேட், டெலீட். அடுத்து டேட்டா கொரி லாங்குவேஜில் ஒன்றே தான், செலக்ட். அடுத்தது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் TCL, இதுக்குள்ளே கமிட், ரோல் பேக், செட் ட்ரான்சாக்ஷன், சேவ் பாயிண்ட். அடுத்தது DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜில் கிராண்ட் அண்ட் ரிவோக்னு 2 வகையான கமெண்ட்ஸ் இருக்குது. சரியா, மொத்த SQL இவ்வளவு தான். நீ இந்த 5 டைப் ஆஃப் கமெண்ட்ஸை படிச்சுக்கிட்டனாலே SQL நினைச்சலாம் திறம்பட MySQL நிர்வகிக்கலாம். நம்ம அடுத்த கிளாஸில் என்ன செய்வோம், இந்த பேசிக் SQL கமெண்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே 2 பாடம் நான் நடத்தி முடிச்சிருக்கேன் உங்களுக்கு இல்லையா. இப்போது 3வது பாடம் என்ன செய்யுது, முக்கால்வாசி தாண்டிட்டோம். ஏற்கனவே 2 பாடத்துக்குள்ள அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு எழுத சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எழுதி அனுப்பியிருக்கீங்க அந்த அசைன்மெண்ட் குரூப்பில். ஆனால் இன்னும் நிறைய பேர் என்ன செய்யலை, அனுப்பாமல் இருக்கீங்க. தயவுசெய்து நோட்டில் என்ன செய்யுங்க, அசைன்மெண்ட்டை எழுதி அனுப்புங்க. நாங்கள் இங்கே ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா, என்றைக்கு நானும் எழுதி தான் ஆக வேண்டும். இந்த வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற அந்த காலத்திலேயே நீ அதெல்லாம் மெதுவாக பொறுமையாக உட்காந்து எழுதிட்டேன்னா உனக்கு வேலை ஈஸி. ஏன்னா ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் சும்மா தானே இருக்க இல்லையா, அழகாக என்ன செய்ய, புக் எடுத்து இந்த இப்போ இன்றைக்கி என்ன நடத்திருக்கணும் அதை எடுத்து என்ன செய்ய, திருப்பி வாசிப்பார். ஏன்னா அதே மாதிரி ஒரு பாடம் முடிஞ்சோடனே அந்த புக் பேக் கொஸ்டின்ஸை அழகாக உங்களுக்கு நோட்ஸும் கொடுத்துருக்கேன். நோட்ஸை பார்த்து புக்கில் குறி, அல்லது நோட்ஸே தேவையில்லை, புக்கில் நீனே என்ன செஞ்சுக்கலாம், குறிச்சிட்டு நோட்டில் என்ன செய்ய, எழுது. வீட்டில் உள்ள அந்த ஃப்ரீயான நேரத்தை என்ன செய்யுது, பயனுள்ள முறையில் நீ என்ன செய்ய, களி. அசைன்மெண்ட்ஸை எழுதி முடித்த உடனே என்ன செய்ய, அசைன்மெண்ட் குரூப்புக்கு உடனே அனுப்பிடு. நான் நாளையிலேருந்து யாரெல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுவேன். எழுதாதவங்க லிஸ்ட்டும் நான் என்ன செய்வேன் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேயா, அதனால் டைம் என்ன செய்யுங்க, நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் எ நைஸ் டே. பாய்.